ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் மேக்ஸில், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்லேருந்து கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம ப்ராக்டிஸ் செட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, find the compound interest on 20,000 at 15% per annum for 1/3 years. சரிங்களா? ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதாவது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15% per annum. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/3 years. சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறையா மெத்தட் இருக்குது. ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணலாம். நான் வந்து ட்ரீ மெத்தடில் தான் வந்து கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் வந்து நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணலாம், ரேஷியோ மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இன்னொன்று கோல்டன் ரேஷியோன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்கிற கிவனை வச்சு நம்பர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ 15% அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15/100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3/20 வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/3 இயர்ஸ், அதாவது 2.5 சொல்ல முடியாது, 1/3 இயர்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிஐ ஃபார் ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 இருக்கா? ஸோ இந்த 20,000ல் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு நிமிஷம். ஸோ 20,000ல் 15% அப்படின்றது 3/20. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 வரும். ஸோ 1000 × 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 வரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் இங்கே போட்டுக்குங்க. ஸோ அதே மாதிரி சிஐ ஃபார் செகண்ட் இயர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3000 போட்டுங்க. தேர்ட் இயர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு வந்து 1/3 இயர் தான் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3 இயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கடைசி இயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா /3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1/3 இயர்ஸ் வந்து தெரிஞ்சிடும். அதாவது 2 இயர்ஸ் வந்து ஃபுல்லாக, சரிங்களா? 2 இயர்ஸ் வந்து ஃபுல்லாக. தேர்ட் இயரில் 1/3 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸு. 12 மந்த்ஸில் 1/3 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மந்த்துக்கு உண்டான சிஇ தான் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தேர்ட் இயருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து /3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/3 வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 போட்டுங்க. ஸோ இப்போ வந்து இந்த 3000க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 15%ன்றது 3/20. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 415 வரும். சரிங்களா? அதை இங்கே போட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3000க்கு 3/20 வந்து பார்த்திங்க அப்படின்னா 450. திருப்பி இந்த 3000க்கு வந்து 3/20 வந்து பார்த்திங்க அப்படின்னா 450. ஸோ 450 + 450 வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 900 வரும். திருப்பி இந்த 450க்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 15%, அதாவது 3/20 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 67.5 வரும். சரிங்களா? இப்போ 2 இயருக்கு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நம்ம இங்கே எழுதிருக்கிறது 3 இயருக்கு, ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 1/3 இயர்ன்றனால 2 இயர்ஸ் எடுத்துகிட்டு தேர்ட் இயரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா /3 போட்டுருங்க. இந்த 3000 /3 போட்டிங்க அப்படின்னா இங்கே 1000 வரும். ஸோ அதே மாதிரி 900 /3 போட்டிங்க அப்படின்னா இங்கே 300 வரும். அதே மாதிரி 67.5 /3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22.5 வரும். இப்போ சிஐ ஃபார் 1/3 இயர்ஸ் மொத்தமாக எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 3000 + 3000 6000, 6000 + 1000 வந்து 7000, 7000 + 450 + ஒரு 300 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750, 750 + 22.5. ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 7, இது ஒரு 7000. ஸோ 7000 + 772.5 அப்படின்றது வந்து லிட்டரலாக உங்களுக்கு வந்து 7772.5 அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on ₹31,250 at 16% per annum compounded quarterly for 9 monthsன்ட்டாங்க. ஸோ அதாவது வந்து பி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 31,250ன்ட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16% per annum. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 months. சரிங்களா? ஸோ வந்து அவங்க கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 4% வரும். 4% அப்படின்றது 4/100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/25 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 9 month அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து மந்த்தை வந்து இயராக மாற்றுங்க. ஸோ 9/12. ஸோ 3 3 are 9, 3 4 are 12. அப்போ 3/4 இயர். ஸோ இப்போ இயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா குவார்ட்டர்லின்றனால × 4 பண்ணிக்கிங்க. அப்போ 3/4 × 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்னு வந்துடும். சரிங்களா? போன சம்ம மாதிரியே தான். ஸோ அதே மாதிரி கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஇ ஃபார் ஃபஸ்ட் இயர், அடுத்து செகண்ட் இயர், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் இயர். சரிங்களா? ஸோ எழுதிக்கங்க.
ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 31,250ல் 4%, 4%ன்றது 1/25. அப்போ 31,250ல் 1/25 அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா, அதாவது 1/25னா 16%ன்றது எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1,215 வரும். சரிங்களா? ஸோ இந்த 1,250 எழுதிக்கிங்க. அடுத்த இங்கேயும் அதே மாதிரி 1,250 எழுதிட்டு திருப்பி இந்த 1,250க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4%ன்றது அதாவது 1/25. ஸோ இந்த 1,250க்கு 1/25, 1,250க்கு 1/25 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 வரும். சரிங்களா? இதை இங்கே எழுதிங்க. இப்போ திருப்பி என்ன பண்ணுங்கள், அதே 1,250 எழுதிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 1,250க்கு 1/25 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50, திருப்பி இந்த 1,250க்கு 1/25 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50, 50 + 50 டோட்டலாக இங்கேருந்து 100 வந்துடும். அடுத்து இந்த 50க்கு 1/25 அதாவது 16% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஇ அப்படின்றத மொத்தமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,250 + 1,250 + 1,250 எவ்வளோ வரும்? 1,250 3 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 15, 3 2 6 7, ஸோ 3,715 வரும். இது ஒரு 100, இது ஒரு 50, 150 + 150 + இது ஒரு 2, 152. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10, 7, 8, 9, 3,902 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,902. ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். If the interest is compounded half-yearly, find the compound interest of rupees 5,000 at 20% per annum for 1/2 years வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது அதே தான், இது வந்து half-yearly. ஸோ பிரின்சிபல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20%. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 years. 1/2 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டரலாக 3/2 years. சரிங்களா? ஸோ half-yearly அப்படின்றனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. அப்போ 10%ன்னு வரும். 10% அப்படின்றது 10/100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/10 வரும். இதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு 3 இயர்ஸ்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ போன சம்மரியே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஐ ஃபார் ஃபஸ்ட் இயரு, சிஐ ஃபார் செகண்ட் இயர், சிஐ ஃபார் தேர்ட் இயர் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 5,000ல் 1/10 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 500ன்னு வரும். சரிங்களா? திருப்பி அதே 500 இங்கே எழுதிக்கிங்க. திருப்பி இந்த 500ல் 1/10 வந்து பார்த்திங்க அப்படின்னா 50. சரிங்களா? திருப்பி இந்த 500 இங்கே அப்படியே எழுதிக்கிங்க. இந்த 500க்கு 1/10 அப்படின்றது 50, திருப்பி இந்த 500க்கு 1/10 அப்படின்றது 50, 50 + 50 வந்து டோட்டலாக வந்து 100 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 50க்கு 1/10 பார்த்தீங்க அப்படின்னா 5. சரிங்களா? இப்போ டோட்டல் சிஐ ஃபார் 3 இயர்ஸ் வந்து மொத்தமாக ஆட் பண்ணும். 500 + 500 + 500 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,500 ப்ளஸ் இது ஒரு 50, இது ஒரு 100, 150, இது ஒரு +5, 155. ஸோ 1,500 + 155 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1,655 அப்படின்றது தான் வந்து இந்த சம்முடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a sum of money invested at compound interest amounts to rupees 4,624 in 2 years and 4,913 in 3 years அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் நார்மல் ஃபார்முலாலே போடலாம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R/100 the whole power n. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,624 is equal to P தான் கண்டுபிடிக்கணும் into 1 + R/100 the whole power 2 years கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி அப்படின்னா அதே இந்த 4,913ன்றது அமௌண்ட்டு P × 1 + R/100 the whole power இங்கே n வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 4,913 டிவைடட் பை 4,624 is equal to இந்த P கேன்சல் ஆகி ரிமைனிங் வந்து 1 + R/100 the whole power cube by whole power ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ ஸ்கொயரில் வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகி இப்போ ரிமைனிங் வந்து கியூபில் 2 போக மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் 1 இருக்கும். ஸோ பவர் 1ன்றதை நீங்கள் போடாமே இருக்கலாம், இல்லை போட்டாலும் 1 தான். சரிங்களா? ஸோ இதை வச்சுங்க. ஸோ இது வந்து இந்த 4,913 4,624 எந்த டேபிளில் போகும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, அப்போ தெரிஞ்சிடும். ஸோ 4,913 - 4,624. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 9, 8, இது ஒன்று உங்களுக்கு 289. கண்டிப்பாக 289 டேபிளில் வந்து ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகும். ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் போகும் வந்து பார்த்திங்கன்னா 289 16 சார் 4,624 வரும். 289 17 சார் 4,913 வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 17/16 is equal to ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 + R/100 இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா R/100 is equal to 17/16. இந்த +1 இந்த பக்கம் போகும்போது -1 ஆயிரும். அப்போ R/100 is equal to 17. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா -16/16
1/16 வரும். அப்போ r/100 இஸ் ஈக்குவல் டு 1/16 வரும். ஸோ இதை வந்து நீங்கள் 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 4 16 4 25 100 சரிங்களா. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4r இஸ் ஈக்குவல் டு 25, r இஸ் ஈக்குவல் டு 25/4. 25/4 அப்படின்றது 6 1/4% சரிங்களா. ஸோ ஆர் வந்து உங்களுக்கு வந்து 6 1/4% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சரிங்களா. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா then the sum of money invested compound interest amounts to rupees then the amount is அது பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து 4624 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25/4. ஏன்னா 6 1/4 அப்படின்றது 25/4 டிவைடட் பை 100 த ஹோல் பவர் 2 சரிங்களா. ஸோ 4624 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் 25/4 இந்த 100 நியூமரேட்டரில் வரும்போது 1/100 த ஹோல் பவர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை நீங்கள் 25 4 சார் 100. அப்போ 4624 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் 1/16 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ 4624 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 17/16 த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 16289 சார் எவ்வளோ வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரி இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. இருங்க சரிங்களா. ஸோ பி இஸ் ஈக்குவல் ஓகே இப்போ வந்து 4624 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 17/16 இன்ட்டு 17/16 சரிங்களா. 289 சார் 4624, 17 சார் 289 சரிங்களா. அப்போ பியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 × 16 × 17. ஸோ நீங்கள் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணலாம், யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6 சார் 36. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் வந்து 6, 6 7 சார் 42. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 2. அப்போ 2ன்னு முடிகிறது தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 2ன்னு எந்த நம்பர் முடியுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 6 சார் 36. 36 நம்பர் எதுவும் வராது இல்லை, ஆப்ஷன் எதுவும் தப்பாக இருக்கா இல்லை நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணியே பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். 16 6 சார் 16 6 256. 256 × 7 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 4 35 39. 7 2 சார் 14 + 3 17 6 5 2 இது வந்து 5 இது வந்து உங்களுக்கு 12 13 4352. 4352 ஆப்ஷன் இல்லையா, ஒரே நிமிஷம். 4352. ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 4360 இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளோசஸ்ட்டு நம்பர் வந்து இதுதான். ஸோ ஆப்ஷன் டியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எங்கேயும் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமான்னு தெரில, இல்லை ஆப்ஷனில் எதுவும் சம் மிஸ்டேக் அது ஆப்ஷனில் எதுவும் தப்பாக இருக்கான்றது தெரியல. ஸோ இந்த சம் நீங்கள் பாருங்கள், ஏன்னா எனக்கு கரெக்டாக தெரியல இந்த ஒரு சம்முக்கு மட்டும். ஏன்னா இதுதான் ஆன்சர் வருது. ஸோ பார்ப்போம் சார், நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் சரிங்களா. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the population of a town has a constant growth of 6% every year if its present population is 23,000 இல்லை 238,765 then the population after 2 years அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதாவது வந்து இந்த 238,765 அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. 2 இயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க சரிங்களா. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதான் வந்து கொஸ்டின் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 6% அப்படின்றது வந்து 6/100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3/15 வரும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலான அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 சரிங்களா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னும் போது எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் தான் பண்ணணும். அப்போ 50 + 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 53. 2 இயர் அப்படின்றனால 2 தடவை இந்த ரேஷியோ வந்து எழுதிக்கிங்க சரிங்களா. இப்போ 50 × 50 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500. அதே மாதிரி 53 × 53 வந்து 2809 வரும். இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட் சரிங்களா. கொஸ்டினில் வந்து பிரின்சிபல் வந்து ஆல்ரெடி வந்து 238,765 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2500ன்ற யூனிட் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 238,765க்கு ஈக்குவலாக சரிங்களா. அப்போ ஒரு யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 238,765 டிவைட் பை 2500 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 95.5 வரும். அப்போ ஒரு யூனிட் வந்து 95.5 நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா
தென் the population after 2 yearsனா அமௌண்ட் கேட்குறாங்க. அமௌண்ட் வந்து 2809 யூனிட். அப்போ ஒரு யூனிட் வந்து 95.5 அப்படின்னா அப்போ 2809 யூனிட் அப்படின்றது 2809 இன்டூ 95.5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2,68,276 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. There is a 50% increase in amount in 4 years at simple interest. What will be the compound interest of 10,000 after 3 years அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். நம்ம வந்து பிரின்சிபல் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ 50% இன்க்ரீஸ் இன் அமௌண்ட். ஸோ இதில் வந்து 100ல் 50% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் 150 மைனஸ் 100 வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 வரும். நம்மளுக்கு வந்து எஸ்ஐ ஃபார்முலா தெரியும். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. சரிங்களா? இதில் எஸ்ஐ அப்படின்றது 50 இஸ் ஈக்குவல் டு P அப்படின்றது பிரின்சிபல் 100 இன்டூ R தான் கண்டுபிடிக்கணும். டைம் வந்து 4 டிவைட் பை 100. ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகி 2 2 சார் 4 225 சார் 50. அப்போ 2R இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு 25/2 அப்படின்றது 12.5% வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸுக்கு வந்து கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ அப்படின்னா 12.5%. ஸோ அதே மாதிரி CI ஃபார் ஃபஸ்ட் இயரு, CI ஃபார் செகண்ட் இயரு, CI ஃபார் தேர்ட் இயர். சரிங்களா? எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 10,000ல் 12.5% எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1215 வரும். திருப்பி அதே 1250 எங்கே எழுதிக்கோங்க. இந்த 1250ல் 12.5% எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 156.25 வரும். சரிங்களா? திருப்பி இந்த 1250 எழுதிக்கிங்க. இந்த 1250க்கு 12.5% அப்படின்றது 156.25. திருப்பி இந்த 1250க்கு 12.5%ன்றது இன்னொரு ஒரு 156.25. ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 312.5 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 156.25க்கு 12.5% நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19.53% வரும். சரிங்களா? இப்போ CI மொத்தமாக வந்து ஆட் பண்ணணும். 1250 + 1250 + 1250 வந்து உங்களுக்கு 3715 வரும். ப்ளஸ் 312.5 + 156.25 வந்து 468.75 வரும். இந்த 19.53 மூணையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக CI வந்து 4238.28ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? 4238. ஸோ ஆட் பண்ண வேண்டியது வந்து இது 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 இந்த நம்பரு இந்த இது இந்த இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வராது. ஃபுல்லாக மூணையுமே இந்த நான் ரவுண்ட் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4238.28 வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The present height of a tree is 847 cm. If its height increases at 10% per annum, the height of the tree 2 years ago சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நம்ம வேறு மாதிரி வந்து இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 10% அப்படின்றது 10/100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/10. ஸோ இனிஷியலாக இருந்தது வந்து 10 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குன்னு இருக்காங்க. அப்போ 10 + 1 வந்து 11. 2 years ago கேட்கறனால 2 தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷியோ எழுதிக்கிங்க. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 10 × 100, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 11 × 11 121. இப்போ என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசென்ட் ஹைட் வந்து 847ட்டாங்க. நம்மளுக்கு இங்கே ப்ரெசென்ட்டாக வந்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 121. அப்போ இந்த 121 யூனிட் அப்படின்றது அந்த 847 அப்படின்னா அப்போ ஒரு யூனிட் அப்படின்றது 847 / 121 பண்ணிங்க அப்படின்னா 7ன்னு வரும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த ட்ரீ 2 years ago. 2 இயர்ஸுக்கு முன்னாடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 100 இருந்திருக்கு. அப்போ ஒரு யூனிட் 7 அப்படின்னா அப்போ 100 யூனிட் அப்படின்றது 100 × 7 போட்டிங்க அப்படின்னா 700 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If the compound interest compounded annually at 12% per annum for 3 years is ₹432, then the principal is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%ன்னு கொடுத்துட்டாங்க. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் 432ன்ட்டாங்க. பிரின்சிபல் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 12% அப்படின்றது 12/100. நீங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3/25 வரும். சரிங்களா? ஸோ 25ன்றது இனிஷியல் வேல்யூ. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் தான் வரணும். அப்போ 25 + 3 வந்து 28. ஸோ 3 இயர் கேட்டிருக்கிறனால 3 தடவை நீங்கள் இந்த ரேஷியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிக்கிங்க. 25 / 25 28 25 / 28 25 / 28.
ஸோ 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15,625 வரும் சரிங்களா. அதே மாதிரி 28 இன்ட்டு 28 இன்ட்டு 28 பண்ணிங்க அப்படின்னா 21,952 வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரின்சிபல், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட். அங்கே கொஷின்லேயே சிஐ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிஐ ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இங்கே அமௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21,952 மைனஸ் பிரின்சிபல் அப்படின்றது 15,625. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஐ வந்து 6,327 சொல்லி வரும். ஆல்ரெடி கொஸ்டின்ல சிஐ வந்து 432ட்டாங்க. அப்போ இந்த 6,327 யூனிட் அப்படின்றது அந்த 432 அப்படின்னா அப்போ ஒரு யூனிட் அப்படின்றது 432 டிவைடட் பை 6,327 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.06 கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,625 யூனிட். அப்போ ஒரு யூனிட் வந்து 0.06 அப்படின்னா அப்போ 15,625 யூனிட் அப்படின்றது 15,625 இன்டூ 0.06 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1066.85 அப்படின்றதா வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சரிங்களா, 1066 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பாருங்க. இஃப் த பிரின்சிபல் இஸ் ருபீஸ், பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 7%, செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8% சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க சரிங்களா. ஸோ 2 இயர், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் 7%, செகண்ட் இயர் வந்து 8%. இப்போ 2 இயருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 7% அப்படின்றது 7/100 சரிங்களா. 7% அப்படின்றது உங்களுக்கு 7/100, இது கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ இனிஷியல் அமௌண்ட் வந்து 100 இருந்திருக்கும், எப்பவுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ 100 + 7 107 இருக்கும். அடுத்த செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே 7% எடுக்க முடியாது. அந்த செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வேறு கொடுத்துருக்காங்க 8%. 8% அப்படின்றது 8/100 நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2/25 வரும் சரிங்களா. ஸோ 2/25ல 25ன்றது இனிஷியல், ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 25 + 2 27 வரும். ஸோ இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 100 × 25 2500 வரும். இந்த பக்கம் 107 × 27 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2889 வரும். இது வந்து பிரின்சிபல், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் சரிங்களா. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 30,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2500 யூனிட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000. அப்போ ஒரு யூனிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 டிவைட் பை 2500 போட்டிங்க அப்படின்னா 12 வரும். கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ 2889லேருந்து 2500 நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 389 யூனிட்னு சொல்லி வரும். அப்போ ஒரு யூனிட் 12 அப்படின்னா அப்போ 12 யூனிட் அப்படின்றது 389 ஒரு யூனிட் 12 அப்படின்னா 389 யூனிட் அப்படின்றது 389 × 12 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4,668 அப்படின்றது தான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர். அதாவது சி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் செம்மு, லாஸ்ட் செம்மு சரிங்களா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன், ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 16,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மந்த்னு கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி, ஸோ குவார்ட்டர்லி அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டிவைட் பை 4 போடுங்க. அப்போ 20% டிவைட் பை 4 வந்து 5%. 5% அப்படின்றது 5/100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/20 வரும். 9 மந்த்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இயராக மாற்றுறீங்க அப்படின்னா 9/12 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3/4 இயர்னு வரும். இந்த 3/4 இயர் வந்து நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். குவார்ட்டர்லின்றனால 4 கேன்சல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இயர்னு வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நான் நார்மலாக வந்து அந்த சிஐ ஃபார் ஃபஸ்ட் இயர் அந்த மெத்தடில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ண போகிறேன். சிஐ ஃபார் செகண்ட் இயர், சிஐ ஃபார் தேர்ட் இயர், அப்புறம் 3 இயரையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3 இயருக்கு வந்து மொத்தமாக சிஐ எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏற்கனவே பண்ண சம் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 16,000ல் 5%, 5% 1/20. அப்போ 16,000ல் 1/20 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 சரிங்களா. திருப்பி இந்த 800 அப்படியே இங்கே எழுதிக்கிங்க. இந்த 800ல் 5%, அதாவது 1/20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 14 வரும். திருப்பி இந்த 800 இங்கே எழுதிக்கிங்க. இந்த 800ல் 1/20 அப்படின்றது 40. திருப்பி இந்த 800ல் 1/20ன்றது 40 + 40 + 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 18 வந்துடும். அப்புறம் இந்த 40ல் வந்து 1/20 பண்ணிங்க அப்படின்னா 2ன்னு வரும் சரிங்களா. இப்போ சிஐ ஃபார் 3 இயர்ஸ் போது மொத்தமாக ஆட் பண்ணணும். 800 + 800 + 800 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2400 + 40 + 80 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120. 120 + 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 122. ஸோ மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2522 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சரிங்களா. ஸோ இந்த சம்மு எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செட் மாதிரி நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.